ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பாரம்பரியமான இனிப்பு சுசியம் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த சுசியத்தை சுழியம் கூட சொல்லுவாங்க. ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த இனிப்பு சுசியம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசி உளுந்து சேர்த்து செய்கிறனால சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க இட்லி மாவில் கூட இந்த சுழியத்தை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் உளுந்தளந்து எடுத்துக்காங்க. எந்த டம்ளரில் உளுந்தளந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கங்க. ஒரு டம்ளர் அளவு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவு அரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதை உளுந்து கூட சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அரிசி உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அப்படியே வச்சிடலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசியிலேருந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் உருண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பாகு பதம் பார்க்க தேவையில்லை. உருண்டை வெல்லம் எடுத்திருக்கலான கல்மண் தூசி இருக்கும். நாம் எடுத்திருக்க வெல்லத்தில் கல்மண் தூசி இல்லை அப்படின்னா கடலைப்பருப்போடு சேர்த்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டியில் வடித்து எடுக்கும்போது வெல்லத்தில் இருக்க கல்மண் தூசி எல்லாம் வந்துடும். இப்போ வெள்ளை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நாம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. கடலைப்பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் நாம் வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கணும். மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டி விட்டுறணும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக நான் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கடலைப்பருப்போடு சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து செய்யும்போது சுசியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை தண்ணி திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கங்க. பருப்போட நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இனிப்பு சுசியத்தை மைதா மாவுலையும் செய்யலாம். இந்த மாதிரி மாவரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்கும்போது நாம் செய்கிற ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பருப்பு கெட்டியாக திரண்டு வந்துடுச்சு. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா எந்தளவு உங்களுக்கு சுசியம் பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூரணத்தை உருட்டிக்கலாம்.
இதை மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரிசி 2 மணி நேரமாக ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சி எடுத்தாச்சு. மாவை கெட்டியாக அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மாவில் நல்லா கலந்து விட்டுடலாம். மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். நாம் உருட்டி வச்சுருக்க பூரண உருண்டையில் ஒன்று எடுத்து மாவில் முக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துறணும். கடாய்க்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றா அல்லது 2 போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். வெளியில் இருக்க மாவு மட்டும்தான் நமக்கு வேகணும். சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த சுழியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான சுழியத்தை பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. பாரம்பரியமான இனிப்பு சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் சுட்டெடுத்துக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற சுசியத்தை போலவே வீட்டில் பாரம்பரியமான முறைப்படி சுசியம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான சுழியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான சுழியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.